தவற்றி வியூவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சூப்பரான ஒரு சிம்பிளான பூரிக்கு ஏற்ற அழகான ஒரு பூரி கிழங்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சிம்பிள் பூரி கிழங்குக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன். நிறைய சில்லி எடுத்துக்கோங்க. இந்த சில்லி உரைக்காததுனால நான் அதிகமாக எடுத்திருக்கேன். அதனால் நான் ஒரு 6 சில்லி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, மல்லித்தலை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஆனியன் 1 எடுத்திருக்கீங்கன்னா அதில் 3 பங்காக எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். எப்போதுமே உருளைக்கிழங்கு ஜாஸ்தியாக இருந்தால் தான் பூரிக்கிழங்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். அதிகமாக ஆயில் சேர்க்க தேவையில்லை. கடுகு தாளிக்கிறதுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும். இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு சோம்போட ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டால் அதுவும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அடுத்து கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பல்லாரி சேர்த்துக்கலாம். ஆனியன், பெரிய வெங்காயம். அடுத்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். ஆனியனை ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. ஆனியன் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் காமிச்சதுமே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா அடுத்தது ஆட் பண்ண ஆரம்பிச்சிடணும். இல்லைன்னா அந்த கலரே சேஞ்ச் ஆகிடும். அந்த எல்லோயிஷாக அழகாக வரணும் அப்படின்னா அந்த ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணுற கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. அந்த பக்குவத்தில் தான் அழகாக பூரிக்கிழங்கு தெரியும். அதனால இதை வந்து லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஃப்ரை பண்ணிட்டாலே போதும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆனியனில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆனியன் அதுக்கு மேலே வதங்க விட்டோம் அப்படின்னா அது கலர் சேஞ்ச் ஆகிடும் ப்ரௌன் கலரில். அடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. அப்போனா தான் அந்த அழகான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளியையும் நம்ம ஸ்மாஷ் பண்ணி இதில் போட்டுடலாம். நல்லா பெனஞ்சு இது நல்லா குக் ஆகிட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தவற்றி சேனலில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் எப்படி பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம காமிச்சிட்ருக்கோம். அது மாதிரியான ஒரு ஈஸியான விஷயம் தான் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க பூரிக்கிழங்கு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து கரெக்டாக மேட்ச் பண்ணி போட்டோம் அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பூரி நல்லா புசு புசுன்னு அழகாக வர்றதுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதில் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா தேவையான அளவு வீட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மைதா எடுத்துக்கோங்க. எது உங்கள் டேஸ்ட்டுக்கு பிடிக்குமோ பூரிக்கு அது போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பெனஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா சோக் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் சோக் பண்ண தேவையில்லை. ஒரு 5 to 10 minutes. அப்புறம் நம்ம பூரி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ கவர் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்களா சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட குருமா. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரொம்ப கார்னிஷிங்கோட நம்மளோட பூரிக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப வந்து ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடலாம். சாட் பட்னு முடிகிற மாதிரி ஒரு விஷயம் தான் இது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூரிக்கிழங்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.